இன்னைக்கு ஃபெப் 11 ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களோட பர்த்டே. அமெரிக்கால 1847ல பிறகுறாரு. சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம போகுது, அதனால பள்ளி படிப்பை தாமதமா தான் தொடங்குறாரு. ஒரு நாள் இவரோட நடவடிக்கைகள் சாதாரண குழந்தைகள் மாதிரி இல்லைன்னு மென்டலி டிசேபிள்னு இவர் டீச்சர் திட்டுறாங்க. அதனால ஸ்கூல் படிப்பு அங்கேயே முடிஞ்சிருது. தென் இவங்க அம்மா வீட்லயே இவருக்கு எழுத படிக்க சொல்லி தர்றாங்க. ஒரு நாள் கோழி அடக்காத்து குஞ்சு பொறிக்கிறத பார்த்து வியப்படைகிறாரு. தென் இவருக்கு லைப்ரரி போற பழக்கம் இருந்திருக்கு. அங்க ரிச்சர்ட் பார்க்கர், சார் ஐசக் நியூட்டன் அவர்களோட புக்ஸை தன்னோட 11 வயசுக்குள்ள படிச்சு முடிக்கிறாரு. ரயில் நிலையத்துல தந்தி இயக்குபவரா வேலை பார்க்கிறாரு. அப்போ ஒரு ரயில் பெட்டியில வீக்லி ஹெரால்ட் மேகசின் அச்சிட்டு வெளியிடுறாரு. அங்கேயே ரிசர்ச் லேப் ஒன்று செட் பண்ணி ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்றாரு. ஒன் டே அங்க வச்சிருந்த ஒரு அமிலம் கீழே விழுந்து எரிஞ்சு ரயில் பெட்டி தீ விபத்து ஏற்படுது. இதுல கோபப்பட்ட அதிகாரி இவர் அடிச்சு ஒரு சைட் காது கேட்காமையே போயிடுது. இவரோட வாழ்நாள்ல டோட்டலா 1300 விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. உலகத்துல வேற யாரும் நெருங்க முடியாத எண்ணிக்கையா இருக்கு இதுல 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமையும் வாங்கியிருக்காரு. இதுல இன்கேண்டசன்ட் லைட், ரீசார்ஜபிள் பேட்டரி, டெலிகிராஃப் சிஸ்டம், எலக்ட்ரிக் பென், மோஷன் பிக்சர்ஸ், கிராமபோன் எல்லாமே இவரோட கண்டுபிடிப்புகள் தான். ஒரு சாதனையை நிகழ்த்திய பிறகு அதற்கான பாராட்டுகளை பெறுறதுக்கு அவர் அங்க இருக்க மாட்டாராம். அடுத்த கண்டுபிடிக்கிறதுக்கு லேபுக்கு போயிருப்பாரு. இதை பத்தி கேட்டா நேத்து கண்டுபிடிச்சதை பத்தி பேசி இன்னைக்கு என்னோட நேரத்தை வீண் பண்ண விரும்பலன்னு சொல்லுவாராம். யூஎஸ்ல இவரை ஹானர் பண்ற விதமா இவரோட பர்த்டேவை நேஷனல் இன்வென்டர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. தென் இவருக்கு போஸ்டல் ஸ்டாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவரோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.